ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி குருமா வைப்போம். தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு குருமா. அது ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழம் கூட வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து புதினா, ஒரு கொட்டை புளி ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வச்சுங்க. கறி மசாலா போட்டு தாளிக்க வச்சுங்க. பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, தேங்காய் ஒரு மூடி, மூணையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. நேவா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், 2 ஸ்பூனு வீட்டு குழம்புத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவி அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுங்க. 2 உருளைக்கிழங்கு, வெங்காயம் கறி மசாலா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி வரக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களா, அதை போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்தோன்னே புளி தண்ணி இந்த ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கணும். இன்னொரு கொதி வந்தோன்னா புதினா போட்டு இறக்கணும்னா செம்மையான டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. ஓகே, தேங்க்ஸ். ரெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.